வணக்கம். தாய் டிவியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ரோஷானி மனோரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள பாரிய தாக்கம். ஜனாதிபதி விடுத்துள்ள முக்கிய கோரிக்கை. இலங்கையில் தமிழ் மக்கள் தொடர்பில் வியப்பில் ஆழ்ந்துள்ள ஜனாதிபதி அனுர. பிள்ளையானை சிறையில் சந்தித்த விவகாரம். குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த நாமல். ஈஸ்டர் தாக்குதலை அடுத்து சிறையில் பிள்ளையானை சந்தித்த ராஜபக்சர்கள். அச்சுறுத்தல்களுக்கு அஞ்ச மாட்டோம். ஈரான் விடுத்துள்ள நேரடி எச்சரிக்கை. ஹார்முஸ் நீர்நிலை முடக்கம். உலகளாவிய எரிசக்தி நெருக்கடி. ரஷ்யா சீனா வகுக்கும் புதிய வியூகம். இனி விரிவான செய்திகள். இலங்கை ரூபாவிற்கு நிகராக அமெரிக்க டாலர் அதிகரித்துள்ளமையினால் எமது பொருளாதாரத்தில் பாரிய தாக்கம் ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். முழுநாடும் ஒன்றாக எனும் தேசிய வேலை திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு இந்த விடயத்தை அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கின்ற போதும் இலங்கை ரூபாவிற்கு நிகரான அமெரிக்க டாலர் அதிகரித்துள்ளமையினால் எமது பொருளாதாரத்தில் பாரிய தாக்கம் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் நாடு கடந்த காலத்தைப் போல மீண்டும் ஒருபோதும் ஒரு பொருளாதார நெருக்கடி நிலைக்கு தள்ளப்படுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என்று உறுதியளித்தார். கடந்த வருட ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருட ஏப்ரலில் 29% சுற்றுலாத்துறை வீழ்ச்சியை எதிர்நோக்கியுள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் இலங்கையர்களினால் வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணம் குறைவடைந்துள்ளதாகவும் இவை டாலரின் பற்றாக்குறையில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். அதே நேரம் ரூபாவின் இந்த வீழ்ச்சி காரணமாக எரிபொருளுக்கான ஒதுக்கமும் பாரியளவில் அதிகரித்துள்ளதுடன் எரிபொருள் இறக்குமதி செலவினம் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். எனவே எரிபொருள் இறக்குமதி செலவினத்தை குறைக்க குறுகிய காலத்திற்கு எரிபொருள் பயன்பாட்டை மட்டுப்படுத்த எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துமாறு ஜனாதிபதி கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் டாலர் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க சகல பிரஜைகளும் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என கோருவதாக ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் தமிழ் மக்களின் வாசிப்பு மீதான ஆர்வத்திற்கு ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தன்னுடைய பாராட்டினை தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாநகர சபையின் புதிய பொது நூலக கட்டிடம் ஒன்றை திறந்து வைத்து உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். இடைநடுவில் நிறுத்தப்பட்டிருந்த இந்த நூலகத்தின் கட்டுமான பணிகள் வெற்றிகரமாக நிறைவடைந்திருப்பதை காண்பது பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாக ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தெரிவித்தார். இந்த நிகழ்விற்கு இணையாக பொது நூலகத்தின் உத்தியோகபூர்வ இணையதளம் ஜனாதிபதியினால் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. நாட்டின் வாசிப்பு கலாச்சாரம் நலிவடைந்து வரும் இன்றைய காலகட்டத்தில் தமிழ் மக்கள் வாசிப்பின் மீது இன்னும் காட்டி வரும் அக்கறை பாராட்டத்தக்கது என ஜனாதிபதி குறிப்பிட்டார். ஒரு நூலகத்தை திறப்பது என்பது ஒரு சிறைச்சாலையின் தேவையை இல்லாது செய்வதற்கு சமனாகும். இந்த புதிய நூலக கட்டிடம் திறக்கப்படுவதன் மூலம் தமிழ் மக்களின் புத்தக வாசிப்பு கலாச்சாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்வது ஊக்குவிக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்தார். 2018-2019 ஆண்டு காலப்பகுதியில் சிறையில் இருந்த தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் தலைவர் பிள்ளையானை சந்திக்க தான் சென்றிருப்பதாகவும் அது ரகசியமான ஒன்றல்ல என்று நாடாளுமன்ற உறுப்பினரான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை முன்னேற்றம் குறித்து நேற்று நீதிமன்றத்தில் சமர்ப்பணம் முன்வைக்கப்பட்ட போது நாமல் ராஜபக்ஷவின் பெயரும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்த நிலையில் அதற்கு பதிலளிக்கும் வகையில் தன்னுடைய எக்ஸ் தள பதிவில் இட்டிருக்கக்கூடிய பதிவில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். குற்றப்புலனாய்வு திணைக்களம் சார்பில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் விசாரணைகளின் முன்னேற்றத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும் போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னர் மஹிந்த ராஜபக்ஷ, நாமல் ராஜபக்ஷ, பசில் ராஜபக்ஷ ஆகியோர் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு சென்று பிள்ளையானை சந்தித்துள்ளதாக தெரிவித்தனர். இது குறித்து நாமல் ராஜபக்ஷ தன்னுடைய எக்ஸ் கணக்கில் வெளியிட்ட பதிவில் 2018-19 காலப்பகுதியில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் சிறையில் இருந்தபோது நான் அவரை பார்க்க சென்றது ரகசியமல்ல. உண்மையில் எனது அந்த வருகைகள் குறித்து சிறைச்சாலை அறிக்கைகளை தேவைப்படும் எந்த நேரத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த காலத்திலே அவர் 2015 ஜனாதிபதி தேர்தலிலும் 2018 உள்ளூராட்சி தேர்தலிலும் போட்டியிட்டு எங்களது கூட்டணியின் பங்காளியாக இருந்தார். அறிய கிடைத்துள்ளதன்படி குற்றப்புலனாய்வு திணைக்களம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து விசாரிப்பதற்காக பிரான்ஸ் வரை சென்றுள்ளது.
தெளிவாக இது அரசாங்கத்தின் முன்னுரிமைகள் குறித்து பாரதூரமான கேள்விகளை எழுப்புகிறது. நான் பிள்ளையானை சந்திக்க சென்றதை உறுதிப்படுத்துவதற்காக மாத்திரம் அதிகாரிகள் இவ்வளவு தூரம் பயணித்திருந்தால் அது தெளிவாக பொது பணத்தை வீணடிப்பதாகும். நான் அறிந்த வரையில் தற்போது பிள்ளையான் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் அல்ல. அப்படியென்றால் அரசாங்கம் இந்த வகையான ஊடக காட்சிகளை நடத்தி உண்மையில் யாருக்கு என்ன உணர்த்த முயற்சிக்கிறது? தேசிய மக்கள் சக்தியும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து பல்வேறு கதைகளை சமூகத்தில் பரப்பியுள்ளது. அரசாங்கம் இப்போது இந்த துயரத்தை அரசியல் எதிரிகளை குறிவைப்பதற்காக பயன்படுத்த முயற்சிக்கிறது என்றால் அது இன்னும் உண்மையான பதில்களையும் நீதிகளையும் எதிர்பார்த்து காத்திருக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இழைக்கப்படும் கடுமையான அநீதியாகவே கருதப்படும். எந்த ஒரு நியாயமான விசாரணைகளுக்கு முகம் கொடுக்க நாம் எப்போதுமே தயாராக இருக்கின்றோம். நிலவும் எந்த ஒரு சந்தேகத்தையும் வெளிப்படை தன்மையுடன் தீர்த்துக் கொள்வதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு தங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம். அரசாங்கம் செய்ய வேண்டியது அரசியல் நாடகங்கள் மற்றும் ஊடக தலைப்புச் செய்திகள் மீது கவனம் செலுத்துவதற்கு பதிலாக நமது நாட்டு மக்களுக்காக அர்த்தமுள்ள முடிவுகளை பெற்றுக் கொடுப்பதில் தன்னுடைய கவனத்தை செலுத்துவதாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்ற பின்னர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, பசில் ராஜபக்ஷ, நாமல் ராஜபக்ஷ ஆகியோர் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு சென்று சிறை கைதியாக இருந்து பிள்ளையானை ரகசியமாக சந்தித்ததாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. இந்த தகவலை பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் நீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கின்றார். கோட்டபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் ஒரு வாரத்திற்குள் பிள்ளையானுக்கு பிணை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்வதாக இதன்போது மஹிந்த, பசில், நாமல் ராஜபக்ஷ ஆகியோர் பிள்ளையானிடம் உறுதியளித்துள்ளதாக பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் இதன்போது நீதிமன்றத்தில் குறிப்பிட்டார். பிள்ளையானின் முன்னாள் பிரத்தியோக செயலாளர் அசாத் மௌலானாவிடம் இருந்து பெறப்பட்ட வாக்குமூலத்தில் இந்த விடயம் தெரியவந்துள்ளதாகவும் பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். தற்போது பிரான்சில் வசித்து வரும் அசாத் மௌலானாவிடம் இருந்து பிரான்சில் உள்ள இலங்கை தூதரகத்தில் வைத்து இந்த வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் எப்போதும் தன்னுடைய கடமைகளை முறையாக மதித்து நடந்திருப்பதாகவும் போரை தவிர்ப்பதற்காக முறையான வழிகளை ஆராய்ந்து செயல்பட்டிருப்பதாகவும் ஈரான் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் எக்ஸ் தள பக்கத்தில் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். குறித்த பதிவில் அவர் மேலும் தெரிவித்ததாவது: எங்கள் தரப்பிலிருந்து அனைத்து வழிகளும் திறந்தே உள்ளன. கட்டாயப்படுத்துதல் அல்லது அச்சுறுத்தல் மூலம் ஈரானை பணிய வைக்கலாம் என்று நினைப்பது வெறும் மாயையே ஆகும். ராஜதந்திரத்தில் பரஸ்பர மரியாதை என்பது போரை விட மிகவும் புத்திசாலித்தனமானது, பாதுகாப்பானது மற்றும் நீண்ட காலம் நிலைக்கக்கூடியது என தெரிவித்தார். மத்திய கிழக்கில் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுடன் நிலவி வரும் தீவிரமான அரசியல் மற்றும் இராணுவ பதற்றங்களுக்கு மத்தியில் ஜனாதிபதியின் இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது. சர்வதேச நாடுகளுடனான ஈரானின் அணுசக்தி ஒப்பந்தம் மற்றும் பொருளாதார தடைகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் தொய்வு ஏற்பட்டுள்ள நிலையில் ஈரான் தன்னுடைய இறையாண்மையை விட்டுக் கொடுக்காது என்பதை அவர் மறைமுகமாக உணர்த்தியுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்குடன் நடைபெற்றிருக்கக்கூடிய சந்திப்பை தொடர்ந்து சீனாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான உறவுகள் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு உயர்மட்டத்தில் இருப்பதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்திருக்கின்றார். அதேவேளை இருக்கும் என்று புடின் இதன்போது உறுதியளித்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தாய் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.